இந்த உலகம் ஒரே ஒரு நாளில்தான் சிவனின் நடனத்தால் இயக்கப்பட்டது. அந்த நாள் எது தெரியுமா? மார்கழி, திருவாதிரை. இது ஒரு திருவிழா அல்ல. இது உலகம் உயிர் பெற்று மீண்டும் இயங்கிய இரவு. நான் இப்போ நிற்கிறது ஒரு கோவில் முன்னால் இல்லை, காலம் நிற்கும் இடத்தில். சிதம்பரம் ஆகாயம் லிங்கமாக வணங்கப்படும் இந்த உலகின் ஒரே ஸ்தலம். அப்போ எல்லாரும் சொன்ன ஒரே மந்திரம், ஓம் நமசிவாய். அந்த மந்திரத்துக்கு பதிலாக சிவன் சொன்ன வார்த்தை இல்லை. அவர் ஆடினார். ஒரு காலால் அழிவு, மற்றொரு காலால் படைப்பு. ஒரு கையில் அஞ்ஞானத்தை எரிக்கும் தீ, மற்றொரு கையில் உலகத்துக்கு அபயம். இதுதான் ஆனந்த தாண்டவம். 5 பூதங்கள் கேட்டிருக்கீங்களா? நிலம், காஞ்சி நீர், திருவானைக்கா தீ, திருவண்ணாமலை காற்று, காளஹஸ்தி ஆகாயம், சிதம்பரம். இங்க சிவன் இருப்பது சிலையாக இல்லை, வெளிச்சமாக. இந்த நாளில் கிடைக்கும் தரிசனம் சாதாரணமில்லை. ஆருத்ரா தரிசனம். ஒரே ஒரு பார்வை, பல பிறவிகளின் பாரம் இறங்கும். அதனால்தான் அனைத்தும் ஒன்றா கலக்கப்படுது. சிவன் சொல்லும் மெசேஜ் ஒன்றுதான், எல்லாமே சமநிலை. இந்த நாளில் பெண்கள் விரதம் இருப்பது ஏன்? பார்வதி தேவி சிவனை அடைய செய்த தவத்தின் நினைவாக. கணவன் நலம், குடும்ப அமைதி, வாழ்க்கை சமநிலை. திருவாதிரை ஒரு நாள் இல்லை, அது ஒரு நினைவூட்டல். உன் வாழ்க்கை குழப்பமாக இருந்தா சிவன் நடனம் ஆடணும். இந்த மார்கழியில் ஒரு நிமிடம் கண்மூடி சொல்லு,